என் புகைப்படம் ஏன் இடம்பெறவில்லை? முட்டாள் பயலே என சீறிய எம்பி மேடையிலேயே மோதிக்கொண்ட அசிங்கம். பொதுமக்கள் அதிகாரிகள் முன்னிலையில் எம்பி எம்எல்ஏ கடுமையான வாய்வார்த்தைகளால் மேடையிலேயே பேசிக்கொண்ட சம்பவம் திமுக கட்சிக்குள்ளேயே உட்கட்சி பிரச்சினை தலைவிரித்து ஆடுகிறது என்பது தெளிவாக தெரிவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது. எங்கே நடந்தது இந்த சம்பவம்? யார் இந்த எம்பி எம்எல்ஏ? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தமிழகம் முழுவதும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட தொடக்க விழா நடைபெற்றது. அந்த வகையில் தேனி மாவட்டத்திலும் நடைபெற்றது. இந்த விழாவானது ஜக்கம்பட்டியில் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன் செய்திருந்தார். அப்போது விழாவுக்கான பேனரில் அவரின் புகைப்படம் மட்டுமே இருந்துள்ளது. இதனையடுத்துதான் வந்தது வினை. என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். ஜக்கம்பட்டியில் தமிழக அரசின் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் தொடக்க விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் எம்பி தங்க தமிழ்ச்செல்வன், எம்எல்ஏ மகாராஜன், ஆட்சியர் ரஞ்சித் சிங் உள்ளிட்ட அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர். அப்போது மேடையின் கீழ் அமர்ந்திருந்த தங்க தமிழ்ச்செல்வன் மேடையில் இருந்த பேனரை பார்த்து அதிர்ந்தபடி மேடைக்கு வந்தார். அங்கிருந்த ஆட்சியரை நோக்கி, அரசு விழாவில் புரோட்டோகால் படி தொகுதி எம்பி புகைப்படம் இருக்க வேண்டும், ஆனால் ஏன் என் படம் இடம்பெறவில்லை என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு அமைதியாக இருந்த ஆட்சியரை கடிந்து கொண்ட தங்க தமிழ்ச்செல்வன் மேடையில் அமர்ந்திருந்த எம்எல்ஏ மகாராஜனை பார்த்து முட்டாள் பய என அநாகரீகமாக பேசினார். இதனால் ஆத்திரமடைந்த மகாராஜன் அமைதியாக இருந்தபடியே அமர்ந்திருந்தார். பின்னர் பயனாளிகளுக்கு நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் பயனாளிகளுக்கான அட்டையை பொதுமக்களுக்கு மேடையில் எம்எல்ஏ மகாராஜன் வழங்கும் போது அதனை தங்க தமிழ்ச்செல்வனும் கொடுக்க முற்பட்ட போது அதனை மகாராஜன் பிடுங்கிக் கொண்டு அவரை வழங்க விடாமல் தடுத்துள்ளார். அப்போது மகாராஜனை பார்த்து மேலும் தரக்குறைவான வார்த்தைகளால் தங்க தமிழ்ச்செல்வன் கடிந்து கொண்டார். மக்கள் முன்னிலையில் தங்க தமிழ்ச்செல்வன் இப்படி பகிரங்கமாக தன்னை திட்டியதை பொறுத்து கொள்ளாத மகாராஜன் யாரை பார்த்து முட்டாள் என்கிறார் என பதிலுக்கு அவரும் தரக்குறைவான வார்த்தைகளால் திட்டியுள்ளார். இதனை பார்த்து கொண்டிருந்த அனைவரும் ஒரு கணம் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். பின்னர் சுதாகரித்துக் கொண்ட அதிகாரிகள் விழாவினை பாதியிலேயே முடித்துக்கொண்டு அவசரமாக அனைவரும் கிளம்பி சென்றனர். பொதுமக்களின் நலனுக்காக வந்தவர்கள் இப்படி ஒரே கட்சியை சேர்ந்த இருவர் சண்டையிட்டு கொள்வது கட்சிக்குள் இருக்கும் காணல் போர் தற்போது வெட்ட வெளிச்சமாகி இருப்பதாகவே தோன்றுவதாகவும், வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தல் திமுகவுக்கு ஒரு பாதகமான செயலைத்தான் தரும் எனவும் விமர்சனங்களை பொதுமக்கள் முன்வைத்தனர்.